விஜய் டிவியில நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான முகம்தான் விஜய் சித்து. அவர் எப்பவும் நம்ம சிரிக்க வைக்கிற காமெடியனும் சுறுசுறுப்பா பேசுற தொகுப்பாளரும். காமெடியிலும் சுறுசுறுப்பிலும் எப்பவும் முன்னாடி இருப்பாரு. அவர் பேசுறதுல ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. யூடியூப்ல விஜய் சித்து விலாக்ஸ்னு ஒரு சேனலும் வச்சிருக்காரு. அந்த சேனல் ரொம்ப பாப்புலா இருக்கு. அதுல தன்னோட வாழ்க்கையில நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவரோட அனுபவங்கள், எண்ணங்கள், புதுசா ஏதாவது தெரிஞ்சா அதையெல்லாம் நம்பிட்டு பேசுற மாதிரி சொல்லுவாரு. அவர் பேசுறதுல ஒரு தனி ஈர்ப்பு இருக்கு. ஒரு நல்ல பெண் கூட பேசுற மாதிரி இருக்கும் அவருடைய விளாக்ஸ். அதனாலதான் ரொம்ப பேர் அவரோட விளாக்ஸ் பார்க்கறாங்க. தன்னோட ரசிகர்கள் கிட்ட இன்னும் நெருக்கமா இணையணும்னு நினைச்சுதான் சித்து இந்த விளாக்ஸ் ஆரம்பிச்சாரு. அவர் ரசிகளோட கருத்துக்களையும் எப்பவும் கேட்பாரு. டிவியில் நம்ம பாக்குற சித்து மட்டும் இல்ல, அவரையும் தாண்டி அவரோட உண்மையான பரிமாணங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால்தான் இந்த விளாக்ஸ் ஆரம்பிச்சாரு. அவருடைய விளாக்ஸ்ல கலகலப்பு, சாப்பாடு, பயணம்னு எல்லாமே இருக்கும். அவர் எப்பவும் புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைப்பாரு. ஒவ்வொரு வீடியோ மூலமாவும் நம்ம அவருடைய பயணத்துல கூட சேர்த்துக்கிட்டு போறாரு. சந்தோஷங்கள் பகிர்ந்துக்கிறாரு, சவால்கள் எதிர்க்கிறாரு. அவர் வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. இதெல்லாம் அவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமானவங்களா மாத்துது. அவரோட விளாக்ஸ் பார்த்தா நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும். விஜய் சித்து விளாக்ஸோட ஸ்பெஷல் நான் சொல்லணும்னா அது சித்துவோட நகைச்சுவை தான். எந்த விஷயத்த பார்த்தாலும் அதுல ஒரு நகைச்சுவை ரசத்தை கண்டுபிடிச்சுடுவாரு. அவரோட ஜோஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சிரிக்க வச்சிடும். அந்த நகைச்சுவை ரொம்ப இயல்பா இருக்கும். கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண மாட்டாரு. அதான் அவரோட வீடியோவை இன்னும் பிடிச்சு போகுது. எப்பவும் சிரிக்க வைக்க ஒரு நல்ல பிரிண்டா இருப்பாரு. சித்து யாரையும் மைண்ட் பண்ணாம அவரா இருப்பாரு. அதனாலதான் அவரோட விளாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். தனக்கு நடந்த அனுபவங்கள் வெளிப்படையாவும் நேர்மையாவும் பகிர்ந்துக்குவாரு. சாப்பாடு பத்தின விஷயமா இருந்தாலும் சரி, பயணத்தில ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, அது அப்படியே சொல்லிடுவாரு. நம்ம வாழ்க்கையிலும் இப்படி எல்லாம் நடக்கிறது இயல்புதான் நினைக்க வைப்பாரு. விஜய் சித்துவுக்கு பயணம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவரைய விளாக்ஸ்ல அதிகமா பயண கதைகள் தான் இருக்கும். அவர் எப்பவும் புது இடங்களை தேடி அங்கேயும் நம்மள் சூட்டிட்டு போயிடுவாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் நம்மள் சூட்டிட்டு போயிடுவாரு. அவர் போகும் இடங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்தோட அழகை, சத்தத்தை, அங்க கிடைக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துவாரு. அந்த இடத்தோட உண்மையான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குது அவரோட ஸ்பெஷாலிட்டி. சித்துவோட பயண வீடியோஸ் வேற லெவல்ல இருக்கும். அவர் எப்பவும் நம்மளுக்கு புதுசா ஏதாவது காட்டுவாரு. அவர் போற எல்லா இடத்தையும் பத்தியும், அங்க சந்திக்கிற மக்கள் பத்தியும் தன்னோட பாணியில சொல்லுவாரு. அந்த மக்களோட வாழ்க்கை, கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்மளுக்கு அறிமுகம் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம புது புது விஷயங்கள் முயற்சி பண்ணுவாரு. சவால்கள் எதிர்கொள்வதிலையும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால அவரோட வீடியோஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதெல்லாம் அவருடைய வீடியோவை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அவர் எப்பவும் நம்மளையும் அந்த அனுபவத்துல பங்காளி ஆக்கிடுவாரு. நம்மளையும் புது புது இடங்கள் தெரிஞ்சுக்கணும், புதுசா ஏதாவது பண்ணணும்னு ஊக்கப்படுத்துவாரு. அவர் காட்டுற இடங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்தந்த ஊரு சாப்பாட்டை சாப்பிடுறதுல இருந்து அந்த பகுதி கலாச்சாரத்தை அனுபவிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் செய்வாரு. அந்த உணவுகளோட சுவை, அந்த கலாச்சாரத்தோட தனித்தன்மை எல்லாமே நம்மளுக்கு உணர்ச்சுவாரு. நம்மளையும் அந்த பயணத்துல ஒரு பங்காளி ஆக்கிடுவாரு. அவரோட வீடியோஸ் பார்த்தா நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தோணும். சித்துவுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு சித்துவின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால அவருடைய வீடியோஸ்ல சாப்பாட்டுக்கு எப்பவும் ஒரு முக்கிய இடம் உண்டு. சித்துவின் வீடியோஸ் எப்போதும் சுவையான உணவுகளால் நிரம்பி இருக்கும். புது புது ரெசிபி, புது புது சுவைய முயற்சி பண்றத ரொம்ப ரசிப்பாரு. சித்துவின் ஆர்வம் புதிய சுவைகளை கண்டுபிடிக்க உதவுகிறது.
அதுக்காக எல்லா விதமான உணவகத்துக்கும் போய் சாப்பிட்டு பார்ப்பாரு. சித்துவின் உணவு பயணம் எப்போதும் சுவாரஸ்யமாக இருக்கும். சித்துவோட ஃபுட் விளாக்ஸ்ல சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டாரு. அவர் உணவின் பின்னணியையும் ஆராய்வார். அதுல உள்ள சாமான்கள் எப்படி செய்றாங்க, அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு எல்லாத்தையும் பத்தி பேசுவாரு. சித்துவின் வீடியோஸ் உணவின் முழு கதையை சொல்லும். சாப்பாட்ட பத்தின விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாரு. சித்துவின் உணவு பற்றிய ஆர்வமானவரையும் கவரும். தனக்கு பிடிச்ச சாப்பாடா இருந்தா புகழ்ந்து பேசுவாரு. பிடிக்கலனா அதையும் நேர்மையா சொல்லிவாரு. சித்துவின் நேர்மை அவரின் ரிவ்யூவுகளை நம்பகத்தன்மையாக்குறது. அந்த நேர்மை தான் அவரோட ரிவ்யூவை நம்பகத்தன்மையாக்குது. சித்துவின் உணவு பார்வைகள் எப்போதும் உண்மையானவை. சாதாரண தள்ளுவண்டி கடையா இருந்தாலும் சரி, பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி, 2 இடத்துக்கும் போய் ஒரே மாதிரி ஆர்வத்தோட சாப்பிடுவாரு. சித்துவின் உணவு பயணம் எப்போதும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மளையும் புது புது சாப்பாட்டு முயற்சி பண்ண தூண்டுவாரு. சித்துவின் வீடியோஸ் நம்மை உணவு பயணத்தில் ஈர்க்கும். பகுதி சந்து ஒரு சிட்டிகை மேம்பாடு தொழில்நுட்ப அம்சங்கள். விஜய் சித்து விளாக்ஸ் பல விஷயங்கள்ல சிறப்பா இருந்தாலும் இன்னும் சில மேம்பாடுகள் செய்யலாம். வீடியோ தரம் இன்னும் சூப்பரா இருக்கலாம். சில சமயங்கள சவுட் அவ்வளவா சரியா இருக்காது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சா வீடியோ பார்க்குற அனுபவம் இன்னும் அருமையா இருக்கும். எடிட்டிங் பொதுவா நல்லா தான் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பாஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க தான். ஆனா இது கவனிச்சா விஜய் சித்து விளாக்ஸ் இன்னும் லெவல்ல போகும். பகுதி 6 சரியான சமநிலையை கண்டறிதல் பொழுதுபோக்கு தகவல். விஜய் சித்து விளாக்ஸ்ல பொழுதுபோக்கு தகவல் ரெண்டும் சரியான அளவுல கலந்து இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல இந்த கலவை இன்னும் சிறப்பா இருக்கலாம். சில வீடியோஸ்ல பொழுதுபோக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. தகவல்கள் அவ்வளவா இருக்காது. கொஞ்சம் விஷயங்களை ஆழமா பேசினா வீடியோ பாக்குறவங்களை இன்னும் கீர்க்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசுனா அதுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சேர்த்து பேசலாம். அப்போதான் வீடியோ பாக்குறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். கொஞ்சம் தகவல்கள் சூடுதலா சேர்த்து பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம அறிவையும் வளர்க்கிற மாதிரி வீடியோ பண்ணலாம். பகுதி 7 விளாக் உலகில சித்துவின் இடம் ஒரு ஒப்பீடு. யூடியூப்ல இவ்வளவு சேனல்கள் இருந்தாலும் விஜய் சித்து விளாக்ஸ்க்கு எப்பவும் ஒரு தனி இடம் இருக்கு. அவருடைய ஸ்டைலே அப்படி. மத்தவங்க மாதிரி ஒரே மாதிரியான வீடியோ போட மாட்டாரு. பயணம், சாப்பாடு, தன்னோட எண்ணங்கள்னு எல்லாத்தையும் பத்தியும் பேசுவாரு. அதுவும் ரொம்ப ஜாலியா சொல்லுவாரு. நம்ம பிரிண்ட் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். மத்தவங்க மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பேச மாட்டாரு. ரொம்ப இயல்பா இருப்பாரு. அதனாலதான் அவருடைய வீடியோஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். பகுதி 8 பார்வையாளர்கள் இணைதல் சித்துவின் தாக்கம். விஜய் சித்து விளாக்ஸ் தன்னோட வீடியோஸ் மூலமா ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு. அவருடைய உண்மையான குணம் வீடியோஸ்ல தெரியும். அவருடைய நகைச்சுவை, நேர்மை, தன்னோட வாழ்க்கை பகிர்ந்துக்கிற மனப்பான்மை எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் அவருடைய பயணத்துல ஒரு பங்கா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. சித்துவோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேருக்கு புது புது இடங்களை சுத்தி பார்க்கணும், புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆசை வந்திருக்கு. அவருடைய வீடியோஸ் மூலமா ஒரு நல்ல சமூகத்தையே உருவாக்கி இருக்காரு. கமெண்ட்ஸ் மூலமாவும் சோசியல் மீடியா மூலமாவும் ரசிகர்கள் கிட்ட அடிக்கடி தொடர்புல இருப்பாரு. இதனால அவருக்கும் ரசிகர்களுக்கும் இடையில இருக்கிற பாசம் இன்னும் சூடிக்கிட்டே போகுது. பகுதி 9 விஜய் சித்து விளாக்ஸின் எதிர்காலம், ஆத்தலும் வளர்ச்சியும். விஜய் சித்து விளாக்ஸ் இன்னும் பெரிய லெவலுக்கு கண்டிப்பா போகும். சில முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா போதும். மத்த யூடியூபர்களோட சேர்ந்து வீடியோ போடுறது மூலமா புதுசா நிறைய பேரை அடைய முடியும். அது மட்டும் இல்லாம புதுவிதமான வீடியோஸ் பண்ணணும். அப்போதான் ரசிகர்களுக்கு போர் அடிக்காது. புதுசா யாராவது வந்தா அவங்க தக்க வைச்சுக்க முடியும். ரசிகர்கள் கிட்ட நல்ல தொடர்புல இருக்குது ரொம்ப முக்கியம். அதுலதான் சித்து ஜெயிச்சிருக்காரு. பகுதி 10 முடிவு, ஒரு முழுமையான விளாகிங் அனுபவம். விஜய் சித்து விளாக்ஸ் பொழுதுபோக்கு
தகவல், தனிப்பட்ட அனுபவம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அருமையான அனுபவத்தை கொடுக்குது. சித்துவோட நகைச்சுவை, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிற குணம், உண்மையான மனசு எல்லாமே வீடியோஸ்ல தெளிவா தெரியுது. தொழில்நுட்ப அம்சங்களையும் கண்டென்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி சித்து ரசிகர்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்கிற தொடர்பு அபாரம். அவருடைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேரு புது புது விஷயங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்க்கைய நேர்மறையான கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நகைச்சுவை, பயணம், சாப்பாடு, தனிப்பட்ட அனுபவம்னு எல்லாத்தையும் சேர்த்து விஜய் சித்து விளாக்ஸ் ரசிகர்கள் ரொம்ப நாளா மகிழ்விச்சுட்டு இருக்கு.